நேபாளத்தில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் செயல்பட அனுமதி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அரசுக்கு எதிராக ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட சூழலில் போலீசாருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் வன்முறையில் முடிந்து 20 உயிர்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் விதமாக அண்மையில் புதிய விதிகள் வகுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. அதாவது ஒவ்வொரு சோசியல் மீடியா நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்க நேபாள நாட்டை சேர்ந்த நபர் ஒருவரை நிறுவனம் நியமிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நியமிக்கப்பட்ட அந்த நபர் சமூக வலைதளத்தில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நடக்கும் விவாதங்களை கண்காணித்து அதனை தொகுத்து வாரம் ஒருமுறை அறிக்கையாக வழங்க வேண்டும் என்றும் நேபாள அரசு சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு 7 நாட்கள் கெடு விதித்திருந்தது. நேபாள அரசின் கெடுபிடிகளுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்த சமூக வலைத்தள நிறுவனங்கள் அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட மறுத்துவிட்டன. குறிப்பாக டிக்டாக் மற்றும் வைபர் ஆகிய 2 நிறுவனங்கள் மட்டுமே நேபாள அரசின் கட்டுப்பாட்டுக்கு இசைவு தெரிவித்த நிலையில் யூடியூப், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற ஏனைய நிறுவனங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டன. இதனால் நாட்டில் சம்பந்தப்பட்ட 26 நிறுவனங்களின் சேவையையும் முடக்கி அதிரடி காட்டியது நேபாள அரசு. சமூக வலைத்தள முடக்கத்திற்கு எதிராக மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் டிக்டாக் செயலி வாயிலாக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வந்ததோடு போராட்டத்துக்கும் அறைகூவல் விடுக்கப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் மாணவர்கள் போராட்ட அறிவிப்பை குறைத்து எடை போட்ட நேபாள அரசு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொண்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்களை திரட்டி தலைநகரில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜென்சி மாணவர்கள் சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கான தடையை ஒருபுறம் எதிர்த்து வரும் நிலையில் கம்யூனிஸ்ட் அரசில் ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் கூறியும் பல அமைப்புகள் மாணவர்கள் போராட்டத்தில் ஊடுருவி விட்டதால் நிலைமை கைமீறி சென்றது. தலைநகர் காத்மண்டுவில் திரண்ட இளைஞர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி புறப்படத் தொடங்கினர். இளைஞர்களை நோக்கி போலீசார் தடியடி நடத்த முற்பட்ட நிலையில் பதிலுக்கு அவர்கள் கையெறி குண்டுகளை வீசியதால் நிலைமை மேலும் பதற்றமடைந்தது. அது மட்டுமன்றி போராட்டக்காரர்கள் போலீசார் மீதே கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் வேறு வழியின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் பாதுகாப்பு படையினர். தலைநகரில் இருந்த அரசு துறை கட்டடங்களை சூறையாடியும் பொது வாகனங்களுக்கு தீ வைத்தும் போராட்டக்காரர்கள் கிளர்ந்தெழுந்ததால் பதற்ற தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பொது சொத்துக்களை சூறையாடிய போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவரையும் குறிவைத்து சுடத் தொடங்கியதும் போராட்டக்காரர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கும் முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டதால் தலைநகர் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மேலும் தொலைத்தொடர்பு வசதியும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களாட்சியை ஒழித்து கட்டிவிட்டு மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரவே சதி திட்டம் தீட்டி அந்நிய சக்திகள் மாணவர் போராட்டத்தில் ஊடுருவி கலவரம் செய்வதாக ஆளும் கட்சி சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.